உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2025 மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமாக கணித்து வீடியோ பதிவு செஞ்சுட்டே வரோம். இந்த வீடியோ பதிவில் நம்ம 12 வீடுகளில் 8வது வீடாகவும் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்க போகிறது, இதனுடைய சஞ்சாரம் என்ன, இதனுடைய மாற்றத்தார்களுடைய நடவடிக்கைகள் என்ன, இதை பற்றி எல்லாம் பார்க்க இருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய 138 நாட்களும் மிக சிறப்பான மாதமாக இந்த நாட்களாக இருக்குதுங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு எல்லாத்தையும் நன்மை தரக்கூடிய வீண் சகவசத்தால் வரும் கண்டம் என்ன, கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நட்பு வட்டாரம் ரொம்ப பிரச்சனைகளுடைய இந்த 4 மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சிரமத்துக்குரிய மாதமாக இருக்குதுங்க. இந்த சனி பயிற்சி சொல்பது பார்க்கும்போது விருச்சிக ராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அளித்தர இருக்கிறார் சனி வக்கர பயிற்சி பலன்கள் 2025. இந்த சனி வக்கர பயிற்சி காலகட்டம் தொடங்கி 130 நாட்களுக்கு சனி வக்கரமாக மீனராசியில் இருக்க போகிறார், சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த சனி பகவான் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மை நிறைந்த மாதமாகவும் இந்த 138 நாட்கள் என்பது மிக மிக பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வண்ணமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது அமைப்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, சரிங்களா? கருத்துக்கள் எதாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இப்போ வேறு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காதுங்க இந்த காலகட்டம், சரிங்களா? உங்களுக்கு உடம்பு பதில் தரப்படும். பெயரை லைக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுங்க ஒரு மோட்டிவேஷத்துக்கு ஒரு ஆளுக்கு இருக்குது. நீங்கள் லைக் பண்ணுற விதம் இந்த சனியோடைய பார்வை அப்படிங்கிறது பார்க்குறோம் நம்ம, சரிங்களா? இது சனி பகவான் தற்போது மீனராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். காலச்சக்கரத்தினுடைய 12வது வீட்டில் சனி பகவான் ஜூலை மாதம் 13ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் 27ஆம் தேதி வரையிலான வக்கர நிலையை அடையுள்ளார். ஜூலை மாதம் முதல் 138 நாட்களுக்கு வக்கர நிலையில் இருந்த சனி பகவான் எப்படிப்பட்ட பலங்கள்லாம் தர இருக்கிறார் பற்றி பார்க்க இருக்கிறோம். இதுவரை சனி பகவான் கெடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறவர்களெல்லாம் நல்ல பலங்களை கொடுத்தவர்களெல்லாம் கெடுதல் பலன்களும் கொடுக்கிறார். இந்த வகையில் நம்ம இந்த சனி பயிற்சியில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு கிடைக்க போகும் பலன்கள் என்ன, பலாபலன்கள் என்ன, ஏற்றங்கள் என்ன, மாற்றங்கள் என்ன, இதை பற்றியெல்லாம் நம்ம வீடியோ பகுதியில் பார்க்க இருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு பலன் எப்படி இருக்க போகிறது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்குறோம். அதில் பலன்கள் பொறுத்து போகும்போது லக்னக்காரர்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்கிறார், சஞ்சாரம் செஞ்சு கொண்டிருக்கிறார். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார், ரொம்ப சிறப்புங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் அமர்ந்ததால் தன்னுடைய மனைவி ஸ்தானத்தை பார்க்க இருக்கிறார். ரொம்ப சிறப்பான உடைய இந்த 130 நாளுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைப்படுங்க. அடுத்த 1.5 மாதத்துக்கு வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்பட இருக்குதுங்க. சர்க்கரை உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது, இல்லையெனில் மருத்துவமனையில் அனுமதியாகும் சூழலும் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுக்கு வயிற்றில் பாதிப்புகள் வருவதற்கான சூழல் உருவாக இருக்குதுங்க. பொற்காலம் சனி வக்கர பயிற்சியில் ஏதாவது பொற்காலம்னு ஒரு காலம் இருக்குமா அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். ஜாதகத்தில் மீனத்தில் சனி வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கக்கூடியதுங்க. புதிதாக வேலை, தொழில் ஆரம்பிக்கும், உத்தியோகம், வியாபாரம் ஆரம்பிக்கும் நேரமாக இருக்கக்கூடிய இந்த வக்கர பயிற்சியானது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்து தரும். 2வது குழந்தை பாக்கியம் உண்டாதவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிட்டும் இருக்குதுங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகமும் உங்களுக்கு அமைப்பெற்றிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வீடு கிரக பிரவேசம் செய்ய யோகமாக காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. கவனம், எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், சனி வக்கர பயிற்சியில் நாம் எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும். சனி வக்கரமாக இல்லையெனில் கால் முட்டி அடிபடுவது, தீக்காயம் ஏற்படுவது போன்ற பாதிப்புகள் வர இருக்குதுங்க.
நண்பன் என்று நினைத்தவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்பட போகிறார்கள். நண்பர் பிரச்சனைக்கு சென்று நாம் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளும் சூழல் உண்டாக இருக்குதுங்க. பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க. ஆனால் நிறைய பாதிப்புகள் வருங்க. டிரான்ஸ்ஃபர் கூட பிரச்சனையாக இருக்கக்கூடியது. நீங்கள் டிரான்ஸ்ஃபர் நினச்சிங்க, அது இந்த வருஷம், அதாவது வரும் 5 மாதம் பிரச்சனைக்குரிய காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குதுங்க. இதில் பதவி போகும், அப்படி பதவி போகும் நிலை உள்ளதுங்க. இப்போ அடுத்தது மாணவர்களுக்கு ஒழிக்கிறது. பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார், அதை பற்றி பார்க்க இருக்கிறோம். நம்ம படிப்பில் அதிக ஆர்வம் ஏற்படக்கூடிய மதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க. இதனால் வரைக்கும் தொய்வு கொடுத்துருக்கும், படிப்பு ஆர்வம் இல்லாமல் இருக்கும், இப்போ தெளிவாக கூடியதாக இருக்குதுங்க. பிஹெச்டி தீசஸ் கல்லூரி பேராசிரியர் மாணவமணிகள் பிரச்சனைக்கு உள்ளாகும் சூழல் உள்ளது. கலவரத்தில் மாற்றும் சூழல் உள்ளதுங்க. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, துருக்கி, இஸ்ரேல், கம்போடியா, மலேசியா, தாய்லாந்து இருக்கும் மாணவ மாநிலங்களுக்கு பாதிப்புகள் ஏற்பட இருக்குதுங்க. நண்பர்களுக்குள் பிரச்சனை, தவறான நண்பர்களுடன் தொடர்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. பணத்தை கொடுத்து விட்டு மற்றவர்கள் ஏமாறுவது அவ்வளவு சிறப்பு அல்ல அப்படிங்கிறது என்னுடைய ஜோதிட சார்ந்த கருத்தாகும். இப்போ 3 நட்சத்திரம் என்பது நம்ம முதல் நட்சத்திரம் சொன்னதுனாங்க. இப்போ விருச்சிக ராசியை பார்த்துட்ருக்கோம். விசாகம், அனுஷம், கேட்டை 3 நட்சத்திரம் உரியது நம்ம விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் மாதமாகவும், நமக்கு ஏதாவது நல்லது நடந்துடாதா என்று எதிர்பார்த்து கொண்டு இந்த காலத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெகு நாட்களாக இருந்த தடை தாமதெல்லாம் விலக இருக்குதுங்க. போட்டிகள் குறையும், போட்டிகள் விலகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கை துணை நல்ல ஒரு முறையில் இருக்குதுங்க. அதை பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பார்க்கும்போது விசாரணை முடிஞ்சு அனுஷம் பொறுத்தவரை கோபங்கள், எல்லா விஷயத்தையும் எடுத்து செய்கிறமே போகிறோமே, அது போன்ற இது பண்ணி கோபங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. அனுஷ்டிச்சக்காரர்களுக்கு எல்லாத்துலேயும் நகைச்சி வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை காணப்படுவது நல்லதுங்க. அடுத்தது கடைசி நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது கெட்டையில் பிறந்தால் கோட்டை கட்டி வாழணுமா, கோட்டைக்கு கட்டுடைய இடம் உண்டு. கேட்டையில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நின்று சொல்லிவிட முடியாது. அது பெண்களாக பார்த்து போகிறதுக்காக உண்டு. இப்போ எதுக்காக நம்ம செவ்வாதோ, அதாவது கேட்டை இருந்தும் எடுக்கிறோன்னாக்க, கேட்டையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது எல்லா விதத்திலும் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் போயிட்டுருக்கீங்க. அப்போ அதே பார்க்கும்போது உங்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதத்தில் நீங்கள் உடைய கேட்டச்சக்காரர்களுக்கு நினைத்தது போல் நடக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள். இதிலும் மனசஞ்சங்கள் இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரித்து பேசுவது நல்லது. இப்போ வழிபாடு பார்க்குறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 3 நட்சத்திரம் பார்த்தோம், அதுக்குரிய அதாவது ஒரு ராசி 3 நட்சத்திரம், அதற்குரிய பலன்கள் பார்த்தோம். இப்போ வழிபாடு செய்ய வேண்டிய எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். வழிபாடை பொறுத்தவரை வீட்டிற்கு வலதுபுறம் இருக்கும் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வர வழிபாடு செய்வது உத்தியோகம். அபிஷேகத்துக்கு கொடுப்பது நன்மை வகிக்கும். எள்ளு சாதம் நெய் செய்து தானம் கொடுப்பது அற்புதமான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் இருக்குதுங்க. ஏன்னா நேர்களே, விருச்சிக ராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களே கட்டு நன்றிங்க. அடுத்தடுத்த நல்லதொரு வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்துங்கள். நன்றி, வணக்கங்க.